சட்டமன்ற தேர்தல் பணியை தீவிரப்படுத்தும் வகையில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தனியாக சந்திப்பு. ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா, பெரியார் பற்றி வீடியோ ஒளிபரப்பியதே தங்களுக்கு தெரியாது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விளக்கம். அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையில்தான் மாநாட்டில் பங்கேற்றதாகவும் கருத்து. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அதிமுக எப்போதும் விட்டுக் கொடுக்காது. அண்ணா, ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதற்காக இபிஎஸ் எடுத்த முடிவு தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்றும் ஆர்.வி. உதயகுமார் காட்டம். இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அறிவிப்பு. 12 நாட்கள் நீடித்து வந்த மோதல் முடிவுக்கு வருகிறது. போர் நிறுத்தம் மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கெஞ்சி கேட்டுக் கொண்டதாக ஈரான் சாடல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் விளக்கம். கத்தார் மீதான தாக்குதல் குறித்து முன்கூட்டியே ஈரான் அறிவித்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ஈரான் அறிவிப்பால் உயிரிழப்பு உள்ளிட்ட எந்த பாதிப்பும் அமெரிக்கர்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டதாகவும் பதிவு. சென்னை மெரினாவில் பேட்டரி ஊர்திகளை நிறுத்த ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டடத்திற்கு இப்போதுதான் ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அப்பட்டமான விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளில் தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் ஈடுபட்டிருப்பதாகவும் கண்டனம். குற்றாலத்தில் மகளிர் இலவச பேருந்தில் ஏறவிடாமல் நடத்துனர் தங்களை அவமதித்து விட்டதாக கூறி பெண்கள் வாக்குவாதம். மறியலில் ஈடுபட்ட பெண்களுக்கு ஆதரவாக திரண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள். பூண்டி, புழல், செம்பரபாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய தமிழக அரசு திட்டம். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க நடவடிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோயிலின் குடமுழுக்கு நிகழ்வுகள் தமிழிலேயே நடைபெற உள்ளன. யாகசாலையில் மந்திரங்கள் ஓதுவது தொடங்கி திருமுறை, திருப்புகழ் பாடுவது தமிழில்தான் நடக்கும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு விளக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் மீது போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு அதனை வைத்திருந்தது உள்ளிட்ட குற்றப்பிரிவுகளில் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. போதைப்பொருள் பயன்படுத்திய புகாரில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைப்பு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் நடத்திய சோதனையில் 3 பாக்கெட்டுகளில் 1 கிராம் கொக்கைனை கைப்பற்றிய போலீசார். ஸ்ரீகாந்தின் கைரேகையோடு ஒத்துப்போகிறதா என்பதை தடயவியல் துறை அதிகாரியை வைத்து ஆய்வு செய்ய முடிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 900 புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகம் தொடங்கியது. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல், ஈரான் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்தது இந்திய சந்தையில் எதிரொலித்ததாக தகவல். சமஸ்கிருதத்துக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கும் மத்திய அரசு தென் மாநில மொழிகளுக்கு முதலை கண்ணீரே வடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்திற்கு என்றும் விமர்சனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஐந்தருவி, பேரருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டில் வைக்குமாறு எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல். நிலைமையை தான் கவனித்து வருவதாகவும் எதிரியோடு கைகோர்த்து விளையாட வேண்டாம் எனவும் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என தகவல்.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்த இந்திய வீரர் ரிஷப் பண்ட் இங்கிலாந்தில் ஒரே டெஸ்டில் 2 சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர், தொடர்ந்து 5 அரை சதங்கள் அடித்த முதல் இந்தியர் உள்ளிட்ட பெருமைகளை பெற்றார்.